शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। यत्तु प्रमाणम् अनुभूतिरिति प्रमाण सामान्य लक्षणम् अनूद्य पुनर्वदन्ति तत्ता प्रमाण घटनां प्रति योग्यता अतः नास्त्यर्थनिष्ठवचनेष्वनपेक्षतेति। இப்படி ஒரு ஸ்லோகம். இத கொஞ்சம் பிரக்ரியா விஷயமா இருக்கு. ராபாகர மத்தம் சொல்றார். ரொம்ப விஸ்தாரமா சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்றேன். यत्तु प्रमाण अनुभूतिरिति प्रमाण सामान्य लक्षणम् अनूद्य पुनर्वदन्ति. प्राभाकर मतं, प्राभाकराल मीमांसकाल என்ன சொல்றார்? அனுபூதி பிரமாணம் அப்படி சொல்றார். அனுபூதி பிரமாணம். அனுபூதினா நம்மளுடைய அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவுதான் பிரமாணம்னு வச்சுட்ட ஒரு சித்தாந்தம். இது புதுசா ஒன்றும் இல்லை. ஆனா அவ இப்படி ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவளுக்கு பிரமை என்றது கிடையாது. இது சில பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். க்ஷாதிவாதம் இருக்கு இல்லையா, அந்த க்ஷாதிவாதத்துல ராபாகர மதத்துல அக்ஷாதிவாதம் ஒரு சம்பிரதாயம் ஒத்துருக்கார். இந்த அக்ஷாதிவாதத்துல பிரமை என்றது கிடையவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய இடங்கள், இந்த சுப்தௌ இடம் ரஜதம் என்ற ஞானம், இது ஏன் பிரமை இல்லைன்னு கேட்டா, இல்லை அது ரெண்டு ஞானம், அத நமக்கு வித்தியாசம் தெரியாது, அவ்வளவுதான் சொல்ற. இதம் என்றது ஒரு அனுபவம், ரஜதம் என்றது ஒரு ஸ்மரணம். இது தனித்தனியா நமக்கு தெரியாது. தெரியாம இருக்கிறதுனால இதம் ரஜதம்னு சொல்லிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அதனால விவகாரம் மட்டும்தான் தப்பு. அந்த ஞானம் என்றது ஃபால்ஸ் நாலேஜ் கிடையாது, ரைட் நாலேஜ் சொல்ற. அதனால அவளுக்கு எல்லா அனுபவமும் பிரமைவா யதார்த்த ஞானம் தான், பிரமம் என்றது கிடையவே கிடையாது. அதனால எல்லா அனுபவத்தையும் பிரமைன்னு ஒத்துருக்கா. யதார்த்த ஞானம்னு பிராபாகர மதத்துல ஒத்துருக்கா. அது இருக்கட்டும், அதோட இப்போ அது பெரிய சம்பந்தம் இல்லை, அந்த விஷயம் வேண்டாம். இது வச்சுட்டு இவா லட்சணம் என்ன சொல்றாரு? அனுபூதி பிரமாணம் அப்படின்னா, அனுபூதி பிரமா, அனுபூதி தான் எல்லா அனுபவம். நமக்கு இருக்கிற எல்லா அனுபவம், அத்தனை அனுபவமும் யதார்த்த ஞானம் என்ன இவருடைய சித்தாந்தம். எத்து பிரமாணம் அனுபூதி பிரமாண சாமானிய லட்சணம் அனூத்யா. இப்படி பிரமா சாமானிய லட்சணத்தை, பிரமாணம்னா பிரமைதான் அர்த்தம், சாமானிய லட்சணத்தை சொல்லிட்டு என்ன சொல்றார்? சத்தா பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதா. பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதா சத்தா இது வதந்தி. அப்படின்னா எது பிரமாணத்துக்கு விஷயமா இருக்கோ அதுதான் சத்து. சத்துனா இருக்கிறதுன்னு அர்த்தம். எது யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கோ அதுதான் இருக்கிற பொருள். வாஸ்தவம் தானே? அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிதான் எல்லாரும் சொல்லணும். பாருங்க, இந்த பிராபாகர மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண போற. ஆனா நமக்கு உடனே மனசுல என்ன வரும்? இது வாஸ்தவம் தானே, இப்படிதானே எல்லாரும் சொல்லணும். எது யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கோ அதுதான் இருக்கு, அதுக்குதான் சத்தை இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? பார்க்கலாம். சத்தா பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதா. வஸ்துன சத்தா நாம கா நாம சத்தா? யதார்த்த ஞான விஷயத்துவம். எது யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கோ அதுதான் சத்தியம், அதுதான் இருக்கிற பதார்த்தம். எது யதார்த்த ஞானத்துக்கு விஷயம் இல்லையோ அது இருக்கிற பதார்த்தம் இல்லை, அது அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லணும். அதனால யதார்த்த ஞானஸ்ய யஹ விஷயः ச ஏவ அஸ்தி இத்யுச்யதே. இப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கார். இதுல இப்ப என்ன புதுசா இருக்கு கேட்டா பாருங்க, சத்தா பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதா. அதனால என்ன வந்துருத்தோ?
நாஸ்தியர்த்தனிஷ்ட வச்சனேஷ்வனபேக்ஷதா இதி. அதனால பிரமாணத்துக்கு பிரமாணம்னா பிரமை, யதார்த்த ஞானத்துக்கு விஷயம் இல்லாமலே ஒரு பொருள் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. அனபேக்ஷதா நாஸ்தி. ஏதாவது ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லணும்னால் அது யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும். ஏதாவது ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லணும்னால் அந்த வஸ்து யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும். எது யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இல்லையோ அந்த வஸ்து இருக்கு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால அனபேக்ஷதா நாஸ்தி. யதார்த்த ஞானத்துக்கு விஷயம் இல்லாமலே ஒரு பொருள் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. யதார்த்த ஞானத்தை அபேட்சிக்க மாட்டா, அந்த மாதிரி சொல்ல முடியாது. யதார்த்த ஞானத்தினுடைய அபேட்சை இல்லாமல் ஒரு பொருள் இல்ல. ஏதாவது இருக்குன்னு சொன்னா யதார்த்த ஞானம் அபேட்சைவ தது வக்தவ்யம். அதனால அனபேக்ஷதான். சரி, இதெல்லாம் இப்போ புதுசா ஒன்னும் சொல்லலையே கேட்டா அதுல ஒரு குழப்பம் இருக்கு. எதெல்லாம் இருக்குன்னு சொல்லணுமோ அதெல்லாம் ஒரு ஞானத்துக்கு விஷயமா தான் இருக்குன்னு சொல்ல முடியும்னால் நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்துல என்ன ஒரு தகராறு? ஸ்வப்பிரகாச ஆத்மா அஸ்தி இது வக்தும் ந சக்கியதே. ஸ்வப்பிரகாசமான ஆத்ம தத்துவம் ஞானத்துக்கு விஷயம் இல்லை. அது விற்பிக்கு விஷயமா இருக்கலாம், ஆனா சைதன்யத்துக்கு விஷயமா இல்லையே. அப்படித்தானே சொல்றது. அதனால தானே ஸ்வப்பிரகாசம்னு சொல்றது. இப்போ ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணங்கள் என்ன வேலை பண்றது? அது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். பிரமாணங்கள் நமக்கு தேவைப்படுறதா இல்லையா? கண்டிப்பா தேவைப்படுறது. ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு பிரமாணமே தேவையில்லைன்னு சொன்னால் இந்த அத்தனை உபனிஷத் வாக்கியங்களும் வியர்த்தம்னு சொன்ன மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு பிரமாணங்கள் நமக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லி ஆகணும். தம் ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி, இப்படிலாம் ஸ்ருதி இருக்கு. வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தா, இப்பேற்பட்ட வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்களே பிரமாணமா வச்சுட்டுதான் ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கணும் என்ற சித்தாந்தத்தை சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு பிரமாணம் தேவைப்படுறது இல்லையா? உண்டா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா உண்டு, பிரமாணங்கள் தேவைப்படுறது. ஆனா இங்க என்ன ஒரு விசேஷம்னால் பல விஷயங்கள் நமக்கு எப்பொழுதும் கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். பலவிதமா பேச்செல்லாம் நடக்கிறது இல்லையா? இப்போ ஆத்ம தத்துவம் என்றது புத்திக்கு விஷயமே இல்லை, புத்திக்கு அதீதம், வாக்கால வாக்குக்கு விஷயம் இல்லை, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, மனசுக்கு விஷயம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? வாஸ்தவம் தான், ஆனா அது அபிப்பிராயம் என்னன்றது புரிஞ்சுக்கணும். அதனால ஒண்ணும் இல்லை. இது ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்ற ஸ்ருதிக்கு என்ன எப்படி அர்த்தம் சொல்றது? ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குக்கு விஷயம் இல்லை தானே சொல்றது ஸ்ருதி கேட்டா. அப்படி இல்லை. இந்த பிரமாண வாக்கியங்கள் மற்ற வெளியில் இருக்கிற பதார்த்தங்களை எப்படி போதிக்கிறதோ அந்த மாதிரி இல்லை, சின்ன வித்தியாசம் இருக்குன்னு அவ்வளவுதான். பிரம்மத்தை போதிக்கக்கூடிய அந்த பிரக்கிரியையில சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கடப்பட்டாதி பதார்த்தங்களை நம்ம ஒரு பிரமாணம் மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம் சொன்னா என்ன அர்த்தம்? அங்க அந்த பிரமாணத்துக்கு ரெண்டு வியாபாரம் இருக்கு, ரெண்டு ஸ்டேஜ் இருக்குங்க. என்ன ரெண்டு ஸ்டேஜ்னா, முதல் இந்த பிரமாணம் என்ன பண்றது? அந்த அந்தக்கரண விருத்தி உண்டு பண்றது. இந்த பிரமாண ஜன்யமா இருக்கக்கூடிய அந்தக்கரண விருத்தி, பிரமாணத்திலிருந்து வந்த அந்த அந்தக்கரண விருத்தி வெளி பதார்த்தத்தை இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நாசம் பண்றது முதல். சாஸ்திரியமா சொன்னால் கதாவச்சின்ன சைதன்ய கதம் அஜ்ஞானம் நாசயது, அஜ்ஞான ஆவரணம் நாசயது. அந்த கதாவச்சின்ன சைதன்யம் ஒரு சைதன்யத்தை வச்சுக்கணும். இப்படிதான் பிரக்கிரியை. இந்த பிரக்கிரியெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கணும். நம்மளால பிரக்கிரியெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடாது. அக்ஷமா பவத கேயம் சாதகத்துவ பிரகல்பனே கிம் நபஷ்யசி சம்சாரம்
தத்ரைவ அஜ்ஞான கல்பிதம்னு சொல்றார் சுரேஸ்வராச்சாரிய. நம்ம ஏதாவது ஒரு பிரக்கிரியை சொல்ல ஆரம்பிச்சா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிரம்மத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அக்ஷமா பவதற்கு ஏன் இப்படி இவ்வளவு ஒரு அக்ஷமே இருக்கு, கொஞ்சம் க்ஷமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த பிரக்கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் நம்மளுடைய அனுபவத்தை லாஜிக்கலா சரிப்படுத்த முடியாது. அதனால நம்மளுடைய அனுபவத்துக்கு விருத்தமான ஒரு விஷயத்தை நம்மளால கிரகிக்கவும் முடியாது. அதனால இந்த பிரக்கிரியைகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. பிரக்கிரியைகள் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு கடத்தை நம்ம இந்த கண்ணால தெரியறதா இருந்தால் அங்க என்ன ப்ராசஸ் இருக்கு? நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம் ஞானம் எஸ்யது சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்தியதத் சமஸ்தம் ஜெகத் சொல்றது இல்லையா? நம்மளுடைய அந்தக்கரணவர்த்தி பிரமாணம் மூலமா வந்து சேர்ந்த அந்தக்கரணவர்த்தி விஷயத்துல போறது, அந்த விஷயத்தோட சம்பந்தம் ஏற்படுறது, அந்த அந்தக்கரணவர்த்தியினால அந்த விஷயாவச்சின்ன சைதன்யத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞான ஆவரணம் விலகி போறது. விஷயாவச்சின்ன சைதன்யம்னா அந்த விஷயம் எந்த ஒரு சைதன்யத்துல ஆரோபிதமா இருக்கும், பிரம்ம சைதன்யத்துல ஆரோபிதமா இருக்கும், அந்த பிரம்ம சைதன்யத்தை சம்பந்தமா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அஜ்ஞான ஆவரணம் அந்த கொஞ்சம் அந்த அந்த விஷயத்தை விட்டு கொஞ்சம் மாறுறது. அதுக்கப்புறம் என்ன, அப்படி அஜ்ஞான ஆவரணம் கொஞ்சம் அங்க இருந்து போகும்பொழுது அந்த கடாவச்சின்ன சைதன்யம் விருத்தியில பிரதிபிம்பிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இந்த சைதன்யம் இருக்கு இல்லையா, அந்த சைதன்யத்தினால அந்த கடம் பிரகாசப்படுறதுன்னு அர்த்தம். இப்ப இந்த சைதன்யம் வந்து சொப்பிரகாசம், அந்த சைதன்யத்தினால கடத்தினுடைய பிரகாசம் ஏற்படுறது. இப்படிதான் அகம் கடம் பஷ்யாமி என்ற ஒரு அனுபவம் நமக்கு வருது. இங்க ரெண்டு ப்ராசஸ். ஒண்ணு வந்து இந்த பிரமாணத்தினால அஜ்ஞானம் போறது, அதுக்கப்புறம் அஜ்ஞானம் போகும்பொழுது அங்க பிரதிபிம்பிக்கக்கூடிய சைதன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறது. இப்படி ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஆனால் பிரம்மத்தை பத்தி ஒரு பிரமாணம் சொல்லும்போது பிரம்மத்தை பிரம்மத்தில பிரமாணம் ஏதாவது தத்துவமசின்னு வாக்கியம் என்ன, பிரம்மத்துக்கு பிரமாணம் ஜீவ பிரம்ம ஐக்கியம், இல்லைன்னா பிரம்ம தத்துவம் என்னன்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இது ஒரு பிரமாண வாக்கியம். தத்துவமசின்னு ஒரு பிரமாண வாக்கியம். இப்பேற்பட்ட பிரமாண வாக்கியங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டால், இந்த பிரமாண வாக்கியங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்தக்கரண விருத்தி, பிரமாண ஜன்ய விருத்தி என்ன பண்றது, அந்த மூலாஜானத்தை நிவர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இந்த மூலாஜானத்துக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுனால், அஜ்ஞான ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுனால் அப்புறம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் தேவையில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கடத்தை கடக பிரகாசத்தைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடக ஸ்வயம் பிரகாசத்தை வக்தும் நசக்கியது. அந்த கடத்துக்கு சொப்பிரகாசத்துவம் இல்லை. ஆனால் இந்த பிரமாணத்தினால அந்த பிரமாணத்தினால ஆவரணத்துக்கு நிவர்த்தி வரும்பொழுது அங்கே பிரகாசிக்கக்கூடிய சொப்பிரகாச சைதன்யத்தினால கடம் பிரகாசிக்கப்படுறது. இப்படி கடத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இன்னொரு பொருள் வேணும். ஆனால் சைதன்யத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இன்னொரு பொருள் தேவையில்லை. ஏன்னா அந்த சைதன்யமே சொப்பிரகாசமா இருக்கு, ஆத்ம தத்துவமே சொப்பிரகாசமா இருக்கு. அதனால வேதாந்த வாக்கியானி தரிகி கிமர்த்தானி பாஷ்யகாரா கேட்கிறா நிறைய இடத்துல. இந்த பிரம்மம் என்றது வாசாம அகோச்சரமா இருந்தால், ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொன்னால், இப்ப வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் என்ன பண்றது, என்ன வேலை பண்றதுன்னா அஜ்ஞான நிவர்த்தியர்த்தானின்னு சொல்லி பாருங்க. இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது ஒரே வேலை தான் இருக்கு. எது இல்ல? பிரகாசப்படுத்துற வேலை இல்லைன்னு அர்த்தம். கடத்தை பத்தி அப்படி இல்லை. கடத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும், கடத்தை பிரகாசப்படுத்தணும். ரெண்டு வேலை அங்க வேணும், ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு ப்ராசஸ். பிரம்மத்தை பிரகாசப்படுத்த வேண்டியது இல்லை,
அஜ்ஞான ஆவரண நிவர்த்தி மாத்திரம் கர்த்தவியம். அப்ப அஜ்ஞான ஆவரண நிவர்த்திக்காக பிரமாணங்கள் உபயோகப்படுறது. இந்த சைதன்யம் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால இந்த சைதன்யத்துக்கு விஷயமா பண்ண வேண்டியதில்லை. கடாதிகள் சைதன்யத்துக்கு விஷயமா இருந்தா தான் பிரகாசிக்கும். ஸ்வப்பிரகாசமா பிரதிபிம்பிக்கக்கூடிய சைதன்யத்துக்கு, அந்த சைதன்ய பிரதிபிம்பத்துக்கு விஷயமா இருந்தா, சைதன்ய பிரதிபிம்பம் சைதன்யம் தான். அந்தக்கரண விற்த்தியில ஒரு சைதன்ய பிரதிபிம்பம் ஏற்படுறது இல்லையா, அந்த சைதன்ய பிரதிபிம்பத்துக்கு விஷயமா இருந்தா தான் இந்த கடாதிகள் பிரகாசிக்கும். ஆனால் பிரம்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக ஒரு சைதன்யம் பிரதிபிம்பம் செப்பரேட்டா தேவையில்லை, அவசியமா இல்லை. என்ன அவசியமா இருக்கு? அந்த அஜ்ஞான நிவர்த்தி வரணும், அவ்வளவுதான் அவசியமா இருக்கு. அது எதனால வருது? பிரமாணஜன்ய அந்தக்கரண விற்த்தினால வருது, போரும், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு எதுக்கு வியாக்கியானம் பண்ணேன்னா, இதெல்லாம் மனசுல கொஞ்சம் வாங்கின்றது அப்புறம் தான் இது படிக்கணும். இப்ப பிராபாகரன் என்ன கேட்கிறான்னா, இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அத யதார்த்த ஞானத்துக்கு விஷயமா இருந்தா தான் அது இருக்கு நம்மளால சொல்ல முடியும். நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரம்ம தத்துவம் என்றத ஞானத்துக்கு விஷயம் இல்லை சொன்னால், ஞானம்னா அந்தக்கரண விற்த்திக்கு விஷயமா இருந்தா உபயோகம் இல்லை. முக்கியமான ஞானம் என்ன? அந்தக்கரண விற்த்தி இல்லை, சைதன்யம் தான் முக்கிய ஞானம், ஒரிஜினல் ஞானம். எது ஒரிஜினல் ஞானமோ சைதன்யம், ஆத்ம சைதன்யம் தானே ஒரிஜினல் ஞானம். அந்தக்கரண விற்த்தியை ஞானம் மாதிரி சொல்றது அவர். சரியான ஞானம் என்றது ஆத்ம சைதன்யம். இந்த ஆத்ம சைதன்யத்துக்கு விஷயம் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரே வஸ்துக்கு எப்படி அது அதுக்கே விஷயம் சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. அதனால வேதாந்த சித்தாந்தத்துல பிரம்ம தத்துவம் இல்லைன்னா ஆத்ம தத்துவம் ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொல்றது. என்ன அபிப்பிராயம்? சைதன்யாத்மக ஞானஸ்ய விஷயோ நாஸ்தி அபிப்பிராயம். சைதன்யம் என்ற சரியான ஒரிஜினல் ஞானம் இருக்கு, அந்த ஒரிஜினல் ஞானத்துக்கு இது விஷயம் இல்லை. அந்த ஞானத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய பிரதிநிதி இருக்கு, விற்பி என்றது. விற்பிக்கு விஷயமா இருக்கலாம், ஆனால் சைதன்யத்துக்கு விஷயமா இல்லை. ஏன்னா அதுவே சைதன்யமாச்ச, தானே தனக்கு விஷயம் சொல்ல முடியாது. அதனால கர்த்த கர்ம விரோதம் தோஷம் வரும். அதனால இதை வச்சுட்ட வேதாந்த கிரந்தங்கள்ல சொல்றது ஆத்மா ஞான விஷயோ நாஸ்தி. இது பிராபாகராவுக்கு புரியல. ஆனா அவ கேட்கிறா, அது எப்படி ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னால் அந்த பொருள் இருக்குன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் கேட்கிறா. அதனால இந்த சொப்பிரகாசத்துவம் வச்சுட்டு உங்களால இது சமர்த்தனம் பண்ண முடியாது. ஏதோ எந்த ஒரு வஸ்து இருக்குன்னு உங்களால ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ப்ரூவ் பண்றதுக்கு ஞானத்துக்கு விஷயமா இருக்குதான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னா அது இருக்குன்னே சொல்ல முடியாது. இதுதான் இவருடைய ஆர்குமெண்ட். அதுக்கு இப்போ கிரிட்டிசைஸ் பண்றார். அடுத்த ஸ்லோகம், தத் துர்கடம் நகலு சம்விதியம் ஸ்வயோக்யா நஹ்யாத்மனி ஸ்திதி உபைஷ்யதி யோக்யதாஸ்யா வஸ்துவந்தரோபநிஹித ஸ்வபதத்வ ஹேதோ நஹ்யாத்மரூப தஹனே தஹனஸ்ய சக்தி. இப்படி இப்ப சொன்ன இந்த பிராபாகர மதம் சரியில்லை. என்ன அவ சொன்னா, எந்த ஒரு வஸ்துவும் இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும். அந்த வஸ்து ஒரு ஞானத்துக்கு விஷயமா இருந்தா தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். பிராபாகனுடைய மதம். அத அவனே கேட்கணும். இந்த ஞானம் இருக்க, ஞானம் என்ற வஸ்து சம்வித் அனுபூதி, சம்வித் போத, ஞானம், இப்படியெல்லாம் பர்யாயபதங்கள். இந்த ஒரு பொருள் இருக்க, அது இருக்குன்னு எப்படி தெரிகிறது? நமக்கு ஞானம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை தெரியும் பொழுது அந்த அறிவு வர்றது இல்லையா மனசுல? அந்த அறிவு இருக்குன்னு எப்படி தெரிகிறது? அறிவு இருக்குன்னு தெரியறதுக்கு இன்னொரு அறிவு வேணுமா? வேணும்னு சொன்னால் அது அனவஸ்தை என்ற தோஷம் வரும். அறிவு இருக்குன்னு தெரியறதுக்கு, வெளியில வஸ்துக்கள் இருக்குன்னு தெரியறதுக்கு அறிவு வேணும். அறிவு இருக்கிறதுனால வெளியில் வஸ்துக்கள், முன்னாடி புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கேன், அதனால புஸ்தகம் இருக்குன்னு தெரியுது சொல்லலாம். ஆனால் எனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்குன்னு எப்படி சொல்றது? அந்த ஞானமும் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனாலன்னு சொல்ல முடியுமா?
அப்படி சொன்னால் அனவஸ்தை என்ற தோஷம் வரும். எப்படி? அந்த அறிவு இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால, அந்த ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால, அப்படி அனந்த கல்பனாயாக விஸ்ராந்திய பாவா, அதுதான் அனவஸ்தை. அப்பிராமாணிக அனந்த கல்பனாயாக விஸ்ராந்திய பாவா அனவஸ்தா. அதுக்கு ஒரு சிறிய இல்லை, நிக்கிறதே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால அனவஸ்தை வரப்படாது. அப்ப என்ன பண்ணுவா பிராபாகரன்? என்ன பண்ணுவான் கேட்டா, இந்த ஞானமே அந்த ஞானத்துக்கு விஷயம் சொல்லுவான். ஸ்வயமேவ சொஸ்ய விஷயான்னு சொல்லி ஆகணும். உங்களுடைய நியமத்தை ரட்சணம் பண்றதுக்கு நீ சொன்ன ரூல் காப்பாற்றணும் இல்லையா? அந்த ரூல் காப்பாற்றுறதுக்கு என்ன சொல்லணும்? அந்த ஞானமே அந்த ஞானத்துக்கே விஷயம் சொல்லணும். ஏன்னா ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னா சத்தை இல்லைன்னு ஆயிடும். அப்ப சத்தை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு நான் என்ன கேட்டேன்? நீ ஞானம் சொல்ற அந்த பொருள் இருக்க, அந்த ஞானமானது ஞானத்துக்கு விஷயமா தான் கேட்டேன். ஆமான்னு சொல்லணும். எப்படி? தானே தனக்கு விஷயம் சொல்லி சமர்த்தனம் பண்றான். இதுக்கு வேற ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? கர்ம கர்த்திரு விரோதா. தானே தனக்கு விஷயமா இருக்க முடியாது. அதுதான் காமிக்கிறது. தத் துர்கடம் நகலு சம்விதியம் ஸ்வயோகியா. புரியுதா? இயம் சம்வித ஸ்வயோகியா நாஸ்தி. தான் தனக்கே விஷயமா பண்ண முடியாது, தன்னையே தான் விஷயமா பண்றது என்றது சரிப்பட்டு வராது. நஹ்ய ஆத்மனி ஸ்திதி உபயிஷ்யதி யோகியதா அஸ்யா. தன்னுடைய யோகியதை என்றது மற்ற விஷயங்கள் வரலாம். மற்ற விஷயங்களே பிரகாசப்படுத்துறதுக்கு தான் தனக்கு யோகியதை இருக்கிறதே வழியே தன்னையே பிரகாசப்படுத்துறதுக்கு தனக்கு யோகியதை கிடையாது. நஹி ஆத்மனி ஸ்வஸ்மின் அர்த்தம், தனக்கு அர்த்தம். தனக்குள்ள தன்னுடைய யோகியதை நிற்காது. ஸ்திதி உபயிஷ்யதி யோகியதா அஸ்யா. அஸ்யாக யோகியதா அந்நிய விஷயே பவதி, நது ஸ்வவிஷயே. வஸ்துவந்தரோபநிஹிதஸ்வபதத்வஹேதோ நஹ்யாத்மரூபதஹனே தஹனஸ்ய சக்தி. வஸ்துவந்தரோபநிஹிதஸ்வபதத்வஹேதோ. இப்ப தனக்கு யோகியதை இருக்குன்னா வஸ்துவந்தரத்துல தான் யோகியதை இருக்குன்னு சொல்லலாம். தானே தனக்கு பிரகாஷ்யம் சொல்ல முடியாது. தன்னுடைய பிரகாஷ்யம் எது? மற்ற வஸ்துக்கள். தானே தனக்கு பிரகாஷ்யம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறது. நஹ்ய ஆத்மரூப தஹனே தஹனஸ்ய சக்தி. தீ இருக்கு, அக்னி தாகம் பண்றது சொன்னால் தன்னையே தாகம் பண்ண முடியுமா? மற்ற வஸ்துக்களே தாகம் பண்ண முடியும் அக்னினால. அக்னி தன்னையே தாகம் பண்றது என்றது எப்படி சொல்ல முடியாதோ அப்படி இந்த சைதன்யம் தன்னையே விஷயமா பண்றது என்று சொல்ல முடியாது. அதனால என்ன வந்துருச்சு கேட்டா, இப்ப பிராபாகர மதத்துல வச்சுட்டு பார்த்தா மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னா இருக்குன்னே சொல்ல முடியாது. உங்களுடைய அபிப்பிராயம் ஏன் சரியில்லைன்னா, இப்படி இப்ப சொன்ன மாதிரி ஞானம் இருக்கு என்றதுக்கு என்ன பிரமாணம்? ஞானம் தன்னையே விஷயமா பண்றதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். அதனால ஞானஸ்ய ஞான விஷயத்துவம் நாஸ்தி, சம்விதா சம்வித் விஷயத்துவம் நாஸ்தி. எது சம்வித் விஷயம் இல்லையோ அது சத்தியம் இல்லை, இருக்குன்னு சொல்ல முடியாது, நீங்களே சொல்லியிருக்க. அதனால என்ன வரும்? சம்வித் பிரமாண கடனம் பிரதி யோகியதாம் சேன் நேயம் விபக்தி ந சதீ பவிதும் சமர்த்தா. அதனால உங்களுடைய சித்தாந்தத்தின்படி வச்சுட்டு பார்த்தா இந்த சம்வித்து என்றது இருக்கு என்றதுக்கு எந்த விதமான ஒரு பிரமாணமும் இல்லைன்னு வந்துருக்கு. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னால் அது ஒரு ஞானத்துக்கு விஷயமா இருந்தா தான் இருக்குன்னு சொல்ல முடியும் உங்களுடைய ரூல். அப்படியே எடுத்துட்டு பார்த்தால் இந்த சம்வித்து இருக்குன்னு சொல்ல முடியாது போயிடும். ஏன்னா சம்வித் விஷயம் இல்லையே. சம்வித் தான் ஞானம் ஞானத்துக்கு விஷயமா இல்லை. அப்படி விஷயமா இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன தோஷம் இருக்கு. நகி தகனஸ்ய ஸ்வதகனே சக்தி அஸ்தி. அக்னிஹி தன்னையே தாகம் பண்ண முடியாது. அதனால அப்போ பிரமாண கடனாம் பிரதி யோகியதாம் யஹ விபர்த்தி சயேவ அஸ்தி இத்யுச்யதே இது யத் பிராபாகரேண உக்தம்
தத் யதி ததைவ ஸ்வீக்ரியேத தர்ஹி இயம் சம்வித் சதி இது வக்தும் ந சக்யேத. சம்வித் பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதாம் சேத் ந இயம் விபர்த்தி. அங்கே அன்வயம் பண்ணணும். இயம் சம்வித் பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதாம் ந விபர்த்தி சேத் தர்ஹி சதி பவிதும் ந சமர்த்தா. இப்படி அன்வயம். இயம் சம்வித், இந்த ஒரு ஞானம் என்றது, ஞானம் எந்த ஞானத்தை எடுத்துட்டு பார்த்தாலும் தப்பில்லை, எந்த விதமான ஞானமா இருந்தாலும் எந்த ஒரு ஞானமும் பிரமாண கடனாம் பிரதி யோக்கியதாம் ந விபர்த்தி சே, அத இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இல்லாத போனால் சதி பவிதும் ந சமர்த்தா, அதுக்கு ஒரு சத்தையே கிடையாது என்றது வந்து சேரும். அப்படி வந்து சேர்ந்தா என்ன தப்பு? தத் யோகியதைவ யதி மாதிரி கடாதி சத்தா தஸ்யாப்தி அசத்துவம் இது சூன்யம் உபாஜிஹீதா. இப்போ சம்வித்து என்ற ஞானம் என்ற வஸ்துவை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் தானே வஸ்து விவகாரத்துக்கு காரணமா இருக்கு. நம்மளுடைய அனுபவத்தை வச்சுதான் நம்ம விவகாரம் பண்றோம். இப்ப சம்வித்து இருக்கு என்றது எப்படி தெரியறது? அது இன்னொரு சம்வித்துக்கு விஷயமா இருக்கிறதுன்னா அனவஸ்தை, தனக்கே விஷயம் சொல்லவும் முடியாது. அதனால ஏதாவது வஸ்து இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றபடி அது ஞானத்துக்கு விஷயமா தான் இருந்தா தான் இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொன்னால், அப்படி சொன்னா என்ன வரும்? சம்வித்து இருக்குன்னு சொல்ல முடியாத போல. அப்படி சம்வித்து இருக்குன்னு சொல்ல முடியாதனால் என்ன வரும்? அந்த சம்வித்துக்கு விஷயமா இருக்கிறதுனால கடாதிகள் இருக்க வெளியில மாதிரி கடாதி சத்தா மாதிரி கடம் என்ன கடம்? அது மாதிரி கடம் இல்ல, மாது மாதா கடஷ்ட. மாதா என்ற சப்தத்துக்கு பிரமாதான் அர்த்தம். மாதா பிரமாதா மாத்ரு பிரமாத்ரு சப்தம். நோயர் அர்த்தம். பிரமாதா யாரு? நோயர், யாரு தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன். பிரமாணேன அர்த்தம் யஹ ஜானாதி சஹ பிரமாதா பிரமாத்ரு. பிரமாதுஹு கடாதேஷ்ச, யாரு விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் பிரமாதா. அவனால தெரியக்கூடிய விஷயங்கள் வெளிய விஷயங்கள், இது ரெண்டும் இருக்கு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இந்த ஞானத்தை வச்சுட்டு தானே. ஞானம் என்ற ஒரு பொருள் முதல் இருக்கு நமக்கு தெரியுது. அது தெரியறதுனால ஞாதாவும் இருக்குன்னு தெரியுது, ஞேயம் இருக்குன்னு தெரியுது. இப்ப ஞானம் இருக்கு என்றது நமக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அது இன்னொரு பிரமாணத்தால ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் மகா அபத்தம். இந்த ஞானம் இருக்கு என்றத தெரியறதுக்கே இன்னொரு பிரமாணம் தேவைப்படுறது நமக்குனால், அந்த ஞானத்தை வச்சிருந்த ஞேயம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஞாதா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒண்ணுமே இருக்குன்னு சொல்ல முடியாது போயிடும். அப்ப என்ன வரும்? சூன்யவாத. சூன்யம் உபாஜஹீசா, சூன்யவாதத்துக்கு தான் போய் சேர்றது. இந்த மாதிரி புடிவாதங்கள் வச்சுட்டு இருந்தால் நம்ம எங்க போய் சேர்றதுன்னா சூன்யவாதிகளுடைய கோஷ்டியில் போய் சேர வேண்டியதா போயிடும். அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டாம், சின்ன ஒரு வித்தியாசம் பண்ண, அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்னா, இந்த சம்யுத்து இருக்கிறது சொப்பிரகாசம், அது ஞானத்துக்கு விஷயமா இல்லாமல இருக்கு, நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? சொப்பிரகாசமா இருக்கிறது. அது சொப்பிரகாச வஸ்துன்னு ஒத்துண்டா போதும், சரியா போயிட்டு. சம்யுத்து சொப்பிரகாசம், சொப்பிரகாஷா. சம்யுத் சப்தம் ஸ்ரீலிங்கம். இயம் சம்யுத், சம்யுத்து சொப்பிரகாஷா. இந்த ஞானம் என்றது நம்மளுடைய ஞானத்தை வச்சுட்டு தானே உலகத்தை எல்லாத்தையும், அத்தனை உலகத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றது நம்மளுடைய ஞானத்தை வச்சுதான். இந்த ஞானம் இருக்கு என்று அது திருப்பி வேற விதமா டிஸ்கஸ் பண்ணா அது சரியா இருக்காது. அதனால அந்த ஞானம் என்ற வஸ்து சொப்பிரகாசமா ஒத்துண்டாகணும். சொப்பிரகாசமா எப்பேற்பட்ட சொப்பிரகாசத்துவம்? தத் பிரகாசனார்த்தம் அந்யாபேட்சா நாஸ்தி இத்தேதாதிருஷம் சொப்பிரகாசத்துவம் அபேட்ச. இந்த சம்வித் என்ற பதார்த்தத்தை, ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பொருளும் தேவையில்லை, தானாவே தன்னை விஷயமாக்குறது என்றதும் தேவையில்லை. ரெண்டு விஷயங்கள். நம்மளுடைய அறிவு இருக்குன்னு சொல்றதுக்கு, அறிவை அனுபவிக்கிறதுக்கு
இன்னொரு அனுபவத்துக்கு அறிவு விஷயமாக்க வேண்டியதில்லை, தனக்கே தான் விஷயமாக்குறதும் வேண்டியதில்லை. இது ரெண்டும் இல்லாமல அந்த சம்வித் என்றது ஸ்வப்பிரகாசம், ஸ்வச்சாசௌ பிரகாச ஸ்வப்பிரகாசம். அது தானே தன்னை விஷயமாக்குறது அப்படி அர்த்தம் இல்லை, தானே தன்னையே பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. பிரகாசப்படுத்துறது என்ற வேலையே அங்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்வயந்தாசாஸ் தபஸ்வினா, அந்த மாதிரி ஸ்வயந்தாசாஸ் தபஸ்வினா. தபஸ்வினா ஸ்வயந்தாசா என்ன அர்த்தம்? தாசர் கிடையாதுன்னு அர்த்தம், தாசர்கள் கிடையாது அர்த்தம். தானே தன்னையே தாசனா வச்சுட்டு இருக்க அப்படி அர்த்தம் சொல்ல முடியுமா? தன்னுடைய வேலைகள் எல்லாம் தானே பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நானே எனக்கு தாசன் என்றதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்டிக்கல் லாங்குவேஜ் சொல்லலாம், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் தனி அர்த்தம் இல்லை. ஒரு போலீஸ் தான் சொல்றது, தானே தனக்கு தாசனா வச்சிருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் சாஸ்திரியமான அர்த்தம் அதுக்கு இல்லை. என்னுடைய வேலை பார்க்கறதுக்கு இன்னொருத்தரை நான் அபேட்சிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸ்வயந்தாசா தபஸ்வினான்னு சொல்ற மாதிரி இந்த ஞானம் என்றது ஆத்மஸ்வரூப ஞானம் என்றது சொப்பிரகாசம் சொன்னால் தன்னையே தான் விஷயமாக்கி பண்றது என்றது இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. ஞான விஷயத்துவம் வினைவ விவகாரம் பிரயோஜயதி அர்த்தம். சாஸ்திரிய பாஷையில சொன்னால் ஞான விஷயமா இல்லாமலே அது எல்லா விவகாரத்தையும் நடத்தி கொடுக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சுபாவம் அதுக்கிட்ட இருக்குன்னு ஒத்துண்டாங்க. வஸ்து ஸ்வபாவ இது. அப்போ சத்துவம் சத்துவம்னா என்ன? இப்போ பிரமாணத்துக்கு விஷயமா இருந்தால் அதுக்கு சத்துவம் இருக்கு என்ற நியமம் நீங்க ஒத்துக்கிறது இல்லைன்னா அப்போ எதுக்கு சத்துவம் இருக்கு? சத்துவம் சத்துவம்னா என்ன கேட்டா சொல்ற, வஸ்து ஸ்வபாவ இது சத்துவமதோ கிரகாண தத்விதேதி விததாவிதசத்வபேதாத் சத்துவம் விரூபம் இதரேதர சங்கரேண தச்சப்தவாச்சியமிதி விவகார காலே. இந்த சத்துவம் என்றது ஒரு தனி பொருளே இல்லை, அது வஸ்துவினுடைய சுபாவம். வஸ்துவினுடைய சுபாவம் இது சத்துவம் என்றது. அது ரெண்டு விதமா இருக்கு, விததம் அவிததம். மித்யாபூதம் சத்தியபூதம்னு அர்த்தம். சத்தியபூதமான ஒரு சத்துவம், மித்யாபூதமான ஒரு சத்துவம். சத்துவம் விரூபம் இதரேதர சங்கரேண சச்சப்தவாச்சியம் இதுதான் விவகார காலம். இப்போ வியாவகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் ரெண்டு விதமா இருக்கு. அது ரெண்டும் கலந்துண்ட நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ வியாவகாரிக சத்தியத்தை போய் பாரமார்த்திக சத்தியம் என்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பேசுறது மட்டும் இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் லோக விவகாரம் நடக்கிறது. அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த வியாவகாரிக சத்துவம் பாரமார்த்திக சத்தியமும் கரெக்டா நம்மளால பிரிக்க முடியாது போயிடுது. விரூபம் இதரேதர சங்கரேனா பரஸ்பர சாங்கரியம் வந்து போனதுனால சத் சப்த வாக்கியம், சத் என்ற வார்த்தைக்கு வாக்கியார்த்தமா வந்திருக்கு. இதுக்கு விவகார காலே அப்படிதான் விவகாரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. விவகார காலே அப்படிதான் உத்ஸிருஜ்ய தத்ர விததாம்சம் இது அசேதரஸ்மின் சம்வித் ஸ்வரூப பரமார்த்த சதி ஸ்வரூபே புத்திம் குரு பிரணிதத் பிரணமே பிரணயேன பூமி பிரம்மாஹமஸ்மி பரமார்த்த சதித்யஜஸ்ரம். இது சாதகாவுக்காக உபதேசம் பண்றது. என்ன பண்ணணும்? சாதகா முமுட்சுக்கள் என்ன பண்ணணும்னா உத்ஸிருஜ்ய தத்ர விததாம்சம், அதுல இருக்கக்கூடிய மித்யாத்வாம்சத்தை விட்டுண்ட உத்ஸிருஜ்ய அத இதரஸ்மின் சம்வித் ஸ்வரூப பரமார்த்த சதி ஸ்வரூபே, சத்தியமா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துல பரமார்த்த சத்தியமா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துல புத்தியும் குரு உன்னுடைய புத்தியை நிறுத்து. பிரணிதத் பிரணயேன பூமி, அத பிரணயேன உட்கடேச்சையான அர்த்தம். பிரணிதத் பிரணிதானம் பண்றது, பிரணிதானம் பண்றது நிறுத்துறது. பூமி பூமா பூமாவை சுகம் சுகஸ்வரூபே பிரம்மணி பூமி பிரம்மாஹமஸ்மி பரமார்த்த சதித் அஜஸ்திரம். அஜஸ்திரம்னா எப்பொழுதும் அர்த்தம். எப்பொழுதும் பிரம்மாஹமஸ்மி பரமார்த்த சத, பரமார்த்த சத பிரம்ம சதேவாஹமஸ்மி. இப்படி அந்த புத்தியை அனுசந்தானத்தை விடாம பண்ணிட்டு இருக்கணும் உபதேசம் பண்ற. பிரம்மஸ்வயம் பிரபமத சபலேஷு தஸ்ய மானாந்தரானதிகதேஷ்வபி சப்தசக்தி
ரூபேஷு விருத்தஜன சம்வியவஹார ஹேதோஹ சக்யா கிரஹீதும் உதிதேன பதானபிஜ்ஞை. இது அப்புறம் சொல்றேன்.